ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த உடலும் என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 2024க்கான தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதி, எத்தனை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11க்கான பப்ளிக் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணுறாங்க, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th ரிசல்ட் அப்டேட் கொடுத்துட்டேன். எத்தனை மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்டேட் கொடுத்துட்டேன். நிறைய பேர் 11th வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தீங்க. ஸோ 11th மார்க் அப்லோட் பண்ணுற ப்ராசஸ், சப்ஜெக்ட் வைஸாக அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா திட்டமிட்டபடி 14ஆம் தேதி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. HSC +1 மார்ச் 2024 ரிசல்ட்ஸ்ன்னு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணணும். இதில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. HSC +1 ரிசல்ட் எப்போ வந்து நீங்கள் தேர்வு முடிவுகள் எதிர்பார்க்கலாம் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டியூஸ்டே 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேர்வு முடிவுகளை 9:30 மணிக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், பள்ளி கல்வித்துறை செயலாளர், பள்ளி கல்வித்துறை இயக்குனர், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், ஸோ இவங்களோட ஆலோசனை பண்ணதில் 10th 11th 12th ரிசல்ட் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. ஏற்கனவே நம்ம அறிவித்தபடி ரிசல்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அமைச்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறை அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பரிந்துரை கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுடைய ரிசல்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. வர மே மந்தில் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டாக அந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. எப்போவுமே ஃபஸ்ட்டு ரிசல்ட் வந்து 12th வரும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th வரும், அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ரிசல்ட் வரும். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் வருது. ஒரு சில வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா 10th 12th ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் அப்லோட் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நமக்கு 12th ரிசல்ட்டு எப்படியா இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு காலையில் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 10th 11th ஒட்டுக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி நமக்கு அப்புறம் தான் தெரியும். இப்போ வரைக்கும் ரிசல்ட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஆன்லைன் மோடில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் மூலமாக ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணி உங்களுடைய மார்க்லாம் ரன் பண்ணி பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ இதான் அப்டேட்டு. ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மே 14ஆம் தேதி தான், மறந்துடாதீங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ தான் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.